மயிலாடுதுறையில அடுத்த முறை நாம ஜெயிச்சு வந்தா என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சில குறிப்புகளை சொல்றேன். இது தேர்தல் நேரம் இல்லை, இருந்தாலும் மக்களை பார்க்க வரும்போது தொகுதியில இருக்கின்ற குறைகளையும் கண்டறிவதுதான் ஒரு நல்ல கட்சிக்கு அர்த்தம். அந்த வகையில் உறுதியாக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் போது நம்ம வேட்பாளர் இந்த தொகுதிக்கு என்ன செய்வார் என்பதை சில பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இங்க நகரத்துல கட்டப்பட்ட பாதாள சங்கரை பல கோடி ஊழல் செஞ்சு 20 வருஷமா சீர் செய்யப்படாமலேயே இதை உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு தேமுதிக கொண்டு வரும். அதே மாதிரி மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த புதிய பேருந்து நிலையம் உடனடியாக திறக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மக்கள் சார்பாக இன்னைக்கு 26 நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்து உடனடியாக மக்களுக்கு செய்வாங்க. அரசு ஆஸ்பத்திரியில பல கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனா போதிய மருத்துவர்களோ மருந்து மாத்திரையோ செவிலியர்களோ கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சொந்த செலவுல கட்டில் மெத்தை மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்த ஒரே நடிகராக இந்த காலத்திலிருந்து தலைவராகி இன்னைக்கு வரைக்கும். அதனால நிச்சயம் நம்ம ஜெயிச்சு வரும்போது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும் என்பதை உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி அரசுக்கு சொந்தமாக இருக்கின்ற ஆக்கிரமிக்கம் செய்யப்பட்ட அந்த பாதைகளை நிச்சயமாக எடுக்க நம்ம கண்டுபிடிச்சு ஒப்படைப்போம். அரசுக்கு சொந்தமான இடத்தினை ஆக்கிரமணம் செய்த பல இடங்கள் கார் பார்க்கிங்கா மாத்தி இருக்காங்க. அதுல ஒரு வசூல் வேட்டை, கவர்மெண்ட் லேண்ட் கூட வசூல் வேட்டை, இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே டாஸ்மாக் கடை இருக்குது. அப்பதானே நல்ல ஜோரா விற்பனை ஆகும். 1.5 வாங்கி வச்சு பஸ்ல வாங்கி போட்டு தூங்கினாங்கன்னா ஊர் வர்றது கூட தெரியாது. அதனால தெருவுக்கு 10 டாஸ்மாக் இருந்ததுதான் இவங்களோட பெருமை. வேற என்னத்தை நம்ம சொல்ல? கஞ்சா போதை டாஸ்மாக் இதை தவிர தமிழ்நாட்டில் வேற என்னத்தை நம்ம பார்த்தோம்? நிச்சயம் இது எல்லாம் படிப்படியாக குறைக்கப்படும். அதே மாதிரி குடி தண்ணீர் தட்டுப்பாடு இங்க பெரிய லெவல்ல இருக்கு. உறுதியாக அதை சரி செய்ய வேண்டியது தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உறுதியா செய்வோம். போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால பள்ளி கல்லூரி வேலைகளுக்கு செல்றவங்களுக்கு மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதனால புறவழிச்சாலை ஒன்று அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து போக்குவரத்து நெரிசலை நிச்சயம் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வரும்போது நிச்சயம் மக்களுக்கு செய்வார். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்லை.